ஏதோ பிரச்சனை நடக்குது, ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கு, ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அந்த உத்தரவுக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கணும். ரெண்டாவது, போலீஸ் நம்ம பாதுகாப்புக்கு தான் இருக்கிறாங்க. இப்ப போலீஸ் தாளவாடியில் இருக்கிற போலீஸுக்கும் சத்தியமங்கல் இருக்கிற போலீஸுக்கும் எப்படி பணக்கல்லியில் பிரச்சனை திடீர்னு வருவாங்க. ராத்திரியில யாரையோ ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்கன்னா ஏதோ தகவல் வந்திருக்கு, கூட்டிட்டு போறாங்க, நம்ம போலாம், கேட்கலாம், அவங்க நம்ம ஆபீசர்ஸ் தான். ஆனா அதுக்காக போலீஸ் வண்டியை குறுக்காட்டுறது நம்ம செய்யக்கூடாது. போலீஸ் வண்டி நீங்க குறுக்காட்டுனீங்கன்னா அப்ப இது யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க? புரிஞ்சுக்கிட்டேன். எதா இருந்தாலும் ஆபீசர் இருக்காங்க, இருங்க. எதா இருந்தாலும் நம்மகிட்ட நியாயம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் நியாயம் இருக்கலாம். நியாயம் அணியா நம்ம பேசலாம். நான் சொல்றது புரிஞ்சுக்கேன். வண்டியை இங்க நிறுத்தக்கூடாது, வண்டியை அனுப்பி வைங்க. வண்டியை அனுப்பிட்டு இன்ஸ்பெக்டரையோ வண்டியோ போலீஸ்காரங்களே நம்ம குறுக்காட்ட வேண்டாம். நான் சொல்றது என்னன்னா, நம்ம போய் பேசலாம், நம்ம போலாம், பார்க்கலாம், பேசலாம். சட்டம் இருக்குது, கோர்ட் இருக்குது, வக்கீல் இருக்காங்க, வைக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்றோம். நான் பொதுவா தான் வந்திருக்கேன். நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். போலீஸ் வண்டியை குறுக்காட்டுறதோ, ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க. தயவு செய்து உங்களோட நான் நிக்கிறேன், உங்களோட நான் வர்றேன், கோர்ட்டுக்கு வர்றேன், ஹைகோர்ட்டுக்கு போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து நான் ஆர்டிஓட்ட பேசுறேன். ஆர்டிஓட்ட பேசி ஒரு அமைதி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். எல்லா தரப்பும் உட்கார்ந்து பேசலாம். இப்படி வண்டி குறுக்காட்டுறது வேண்டாம். தயவு செய்து கைது கொடுத்துக்கிறேன். நீங்க வண்டி அனுப்புங்க. அதை நம்ம பேசலாம். நம்ம ஆர்டிஓ புரிஞ்சுங்க. வண்டி குறுக்காட்டுறது நல்லது இல்ல. ஊருக்கு அவங்க சம்பந்தப்பட்ட நடவடிக்கை இல்லையா, நாங்க விசாரிச்சு அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அனுப்புறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அது மட்டும் நாங்க பண்ணுவோம். அதர்வைஸ் மீதி சம்மந்தம் இல்லாத நான் அனுப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு மாற்றமே கிடையாது. அதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ண முடியாது. இப்ப நான் ஸ்டேஷனுக்கு போறேன், அவங்களோட ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம்.